ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் இந்த கோகோ பீட் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோகோ பீட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செங்கல் மாதிரி ஒரு பிளாக் மாதிரி இருக்குது. இது நம்ம வந்து செடிகளுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் வந்து இந்த அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 108 ரூபாய் சொன்னாங்க. திருப்பி டெலிவரி சார்ஜ் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் தெரியுது. அதே மாதிரி அதில் இமேஜஸில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளாக் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3.5 கிலோ, அதாவது 3.5 kg வரை எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியுத பார்ப்போம் எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு. நம்ம முதல்ல வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கவரில் இருந்து. ஒரு சிலது வந்து நம்ம கோகோ பீட் வந்து பவுடராகவே கிடைக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை, ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கோகோ பீட். இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லிட்டர் வாட்டர் வந்து தண்ணி வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ இது வந்து இந்த அளவு இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம தண்ணி சேர்க்குற டைமில் இது வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் இவ்வளோ டைரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க அதோட சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இது நீங்கள் தேவைப்பட்டால் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே வச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, இது டைரெக்டாக நம்ம பார்த்தாலே தெரியுது அது சைஸ் வந்து பெருசாகிறது. இது வந்து கோகோ பீட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, தேங்காய் நார் தான். அதை தான் அவங்க அப்படி சேர்த்து ரொம்பவே கம்ப்ரஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ சின்ன சைஸாக இருந்தது. நம்ம டைரெக்டாக பார்த்துட்டே தான் இருக்கும் அது வந்து எந்த அளவு பெருசாகிறது அப்படிங்கிறத. இது இப்படி வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் அதனால் இதை டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அதை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரி, போதும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தாலே இந்த அளவு கையில் இதை எடுத்தாவே நம்ம வந்துடுது. ஸோ நம்மளோட கோகோ பீட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து இது அப்படியே எடுத்து டைரெக்டாகவே செடிகளுக்கு போட்டுருவாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு முறை. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கோகோ பீட் பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் நார்லேருந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கடல் தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து தான் அதை வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் நனைய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில என்ன சொல்கிறது தாவரங்களுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியாக்கள் அதில் இருக்கும். அதே மாதிரி டாக்ஸிக் எஃபெக்ட் நிறையவே இதில் இருக்கும். கடல் தண்ணியில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்துருக்கும். ஸோ நம்ம வந்து இது அப்படியே நம்ம செடிகளுக்கு வச்சோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு வந்து அது சீக்கிரம் ஏதாவது நோய் தாக்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து தனியாக ஒரு தண்ணியில் கொஞ்சம் நான் அதை கொஞ்சம் டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நான் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக இப்படி இந்த மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் வந்து மொத்தமாகவே பண்ணிக்கலாம். அதாவது நல்ல தண்ணி வந்து ஒரு பக்கெட்டில் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோகோ பீட், அதான் இது நம்ம எடுத்தோடனே கையில் வரும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா திரும்பி இந்த தண்ணியில் போடணும். நான் இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம போட்டுறணும். இதை வந்து அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே போயிடும். அதுக்கப்புறமா இது நல்லாவே தண்ணியில் அலசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இங்கே திரும்ப அதை வந்து எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லாவே ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து அதில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள் எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது கூட நம்ம டைரெக்டாக உடனே பயன்படுத்தாமல் சன்லைட்டில், அதாவது சூரிய ஒளியில் வச்சு கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சோன்னா நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். நம்ம அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம இதை டைரெக்டாகவே இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு அலசி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப பயன் தரக்கூடியது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பீட் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுனால செடிகளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, உரங்கள் எதுவும் போட வேண்டாம் அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு ஊடகம், அவ்வளவுதான் செடிகளுக்கு. அதாவது
அந்த வேர்கள் போகிறதுக்கு இது வந்து ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்கும். வேர்கள் வந்து இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஆனால் வந்து மண்கள் மட்டும் நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் வேர்கள் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து வேர்கள் ஈஸியாக போகிறதுனால தான் நம்ம எல்லோரும் இதை பயன்படுத்துகிறோம். மண், அதுக்கப்புறம் உரம், அதுக்கப்புறம் இந்த கோகோ பீட், இந்த 3ஐயும் வந்து நீங்கள் கலந்து தான் செடிகளுக்கு வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து அதே வந்து விதைகளுக்கு நீங்கள் விதை நடுறதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இது மட்டும் வச்சாலும் பரவாயில்ல. இல்லைன்னா மண்ணும் இந்த கோகோ பீட் 2ஐயுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து விதைகளுக்கு பயன்படுத்தலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.